உண்மையா ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறாரு. அ அவரு கருத்துக்கள பொதுவா சொல்லுவாங்க, "அவருக்கு அரசியல் தெரியுமா? கொள்கைகள் தெரியுமா?" அப்படின்னு. அதான் நான் எப்பவுமே மேடையிலே சொன்னேன். கொள்கைகளை ரொம்ப பேசக்கூடிய தலைவர்கள், கொள்கைப்படி நடக்கிறதே கிடையாது. அது எலக்ஷன் முடிஞ்ச உடனே கொள்கைப்படி நடக்கிறதே கிடையாது. அப்ப இவரு பேசினது என்னன்னா, நம்ம என்ன கொள்கை வச்சோமோ, அத என்னைக்கும் நம்ம மாற்ற மாட்டோம். பொதுவாவே எல்லா அரசியல்வாதிகளும் சொல்றதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட, இவரு வந்து அதுல ஒரு உறுதியா இருக்கிறத நான் பார்த்தேன் நானு. டே டு டே புரோகிராம்ல எப்படியும் மார்னிங்லேருந்து எந்திரிச்சு நைட்டு அவரு தூங்குற வரைக்குமே தொடர்புல இருந்துகிட்டே இருப்பாரு. அதாவது இன்னைக்கான அரசியல் என்ன? அந்த அரசியலுக்கு நம்ம என்ன பதில் குடுக்கணும்? அ இன்னைக்கு பட்ஜெட் நடந்துட்டு இருக்குன்னா, அதுக்கு என்ன பதில் குடுக்கணுங்கிறத இப்ப நம்ம என்னதான் சொல்றதோட, அவரு ஒரு இன்புட்ட உடனே ரெடி பண்ணி, உடனே எங்களோட டிஸ்கஷன்ல வந்து டக்குன்னு வந்துருவாரு. அந்த மாரி எவ்ரி மினிட் அ அந்த பாலிசி வைஸாவும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலும் சரி, ஃபுல்லா வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அ எல்லோரும் சமம்ங்கிற ஒரு அரசியல உருவாக்குவோம். அவ்வளவுதான் அவருடைய பேஸு. நல்ல ஒரு பொருளாதாரத்த உருவாக்குவோம். இளைஞர்களுக்கான ஒரு ஒரு புதிய பொருளாதாரத்த உருவாக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயம்ங்கிறது தான் அவருடைய சிந்தனையா பார்க்குறேன். சிம்பிளா இருக்கலாம். ஆனா, அது இதுதான் இன்னைக்கு தேவையான காலகட்டம். அவர் சொன்ன மாரி தான். உண்மையாக, உணர்ச்சி பூர்வமாக மக்களுடைய பிரச்சனைகள நம்ம அணுகணும். ஆனா, இன்னைக்கு வந்து அ ஒரு எல்லாமே ஒரு நாடகமாவும், ஒரு நடிப்பாவும் இருந்துட்டு இருக்கு. அத வந்து நம்ம மாத்தணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவருக்கு இருக்கு. எல்லாமே ஒரு சிந்தனை ரீதியாவும், கொள்கை ரீதியாவும் கனெக்ட் ஆயிருக்கும். மாற்றங்கள் வரும்.